तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மாசி மாத ராசி பலன்கள் கிரகநிலையை பற்றி நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி இரவு 9:40 மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குதுங்க. இந்த மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சனி புதன் கிரகங்களோடு சூரியன் சேர உள்ளது. அதோடு சூரியன் பிரகாசத்தால் சனி அஸ்தமனம் ஆக உள்ளார். சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் அவர் சில கிரகங்களுடன் சேர்றதுனால உருவாகும் யோகமும் சில ராசிக்காரங்களுக்கு நல்லதாக அல்லது கடினமான பலனை தரக்கூடியதாக அமையலாம். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, விட்டு கொடுத்து செல்லும் குணம் படைத்த மகர ராசி அன்பர்களே, மாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்பட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டுருக்கும். புதிய முயற்சிகளில் மற்றவங்களை நம்பி செயல்பட இயலாது. உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தோம்னா அதில் ஒரு சில சிக்கல்கள்லாம் ஏற்படும். அதனால் பார்த்து அந்த பொறுப்பை கவனமாக செய்யணும். துரிதமாக முடிவடைய வேண்டிய காரியங்கள் கூட இழுபறியான நிலையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது நல்லது. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் தனாதிபதி சனியோடு சேரும் இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேணும். பொருள் விரயங்களும் புதிய முயற்சிகளில் போராட்டங்களும் ஏற்படும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்தாலும் அவற்றில் திருப்தி இருக்காது. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை செய்யும் சூழல் உருவாகும். நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்ற கவலை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு பல பணிகள் பாதியிலே நிற்கும். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக செயல்பட்டாலும் விரயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். செவ்வாய் வக்கர நிவர்த்தி. மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வக்கர நிவர்த்தியாவது நன்மைதான். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். இயற்கையிலேயே எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் நேரம் இது. இருப்பினும் 7.5 சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பங்களும் உடல் சோர்வும் ஏற்படலாம். அதனால் ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்க நேரிடும். குரு சுக்கிர பரிவர்த்தனை. உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. 5, 10க்கு அதிபதியானவர் சுக்கிரன். பகை கிரகமான இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது நன்மை தரும். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சில நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளாலும் பெருமை சேரும். நீண்ட நாள் பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும்.
வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பாதியில் நின்ற கட்டிடப்பணி மீதியும் தொடரும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீங்க. வளர்ச்சி பாதையில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் அகலும். சகோதர வர்க்கத்தினரின் ஒத்துழைப்பு பலப்படும். அதன் விளைவாக பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்ள முன் வருவீங்க. வழக்குகள் சாதகமாக அமையும். மீனம் புதன் சஞ்சாரம் அதை பற்றி பார்க்கும் பொழுது மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி நீசம் பெறுவது நல்லது தான் என்றாலும் அவர் 9க்கு அதிபதியாக விளங்குவதால் ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பம் ஏற்படும். நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறும். இந்த நேரத்தில் நன்மைகளை மட்டுமே சந்திக்க வேண்டுமானால் புதனுக்குரிய வழிபாடுகள் உங்களுக்கு தேவை. அனுகூலம் தரும் நாளில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு முயற்சி தாமதப்படும். பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான தொகை கையில் பொருளும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மணிகளுக்கு மந்தநிலை மாறும். சிந்தனைகள் வெற்றி பெறும். பெண்களுக்கு குடும்பத்தினரின் அனுசரிப்பு குறையும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த மாதம் வராகி வழிபாடு நன்மை தரும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி 16, 17, 21, 22, 28. மார்ச் 1, 4, 5. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை.